வெல்கம் டு சின்ன மூஞ்சி ஸ்டோரிலேண்ட். அமைதியாக இருந்த ஒரு பரந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய ஆமை வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மற்ற விலங்குகளைப் போல வேகமாக ஓட முடியாதாலும் அதற்கு ஒரு தனி அமைதியும் நிதானமும் இருந்தது. காட்டில் இருந்த மான், குரங்கு, முயல் எல்லாம் அதைக் கண்டு அடிக்கடி சிரித்து, இப்படி மெதுவா இருந்தா வாழ்க்கையில் எதுவும் அடைய முடியாது என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த ஆமை எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் தினமும் தனது வழியில் மெதுவாக நகர்ந்து கொண்டே இருந்தது. அது சுற்றியுள்ள இயற்கையை ரசித்தது, ஒவ்வொரு அடியையும் கவனமாக வைத்தது, அவசரப்படாமல் வாழ்ந்தது. ஒருநாள் திடீரென வானம் கருமையாகி கனமழை பெய்ய ஆரம்பித்தது. சில நிமிடங்களில் சிறிய ஓடைகள் பெரிய வெள்ளமாக மாறி காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடத் தொடங்கின. வேகமாக ஓடக்கூடியவைகளும் கூட எந்த திசையில் போக வேண்டும் என்று தெரியாமல் குழப்பமடைந்தன. சிலர் வழுக்கி விழுந்தார்கள், சிலர் நீரில் சிக்கிக் கொண்டார்கள். அந்த நேரத்தில் எல்லோரும் சிரித்த அந்த பெரிய ஆமை மட்டும் அமைதியாக இருந்தது. அது நீரின் ஓட்டத்தை கவனமாக பார்த்து மெதுவாக பாதுகாப்பான உயரமான இடம் நோக்கி நகர ஆரம்பித்தது. அருகில் இருந்த சில விலங்குகள் அதை பார்த்து தயக்கத்துடன் அதை பின்தொடர ஆரம்பித்தன. ஆமை அவசரப்படாமல் ஒரே மாதிரி வேகத்தில் நகர்ந்தது. அதன் பலமான உடலும் உறுதியான கால்களும் வெள்ளத்தின் நடுவிலும் அதற்கு நிலைத்தன்மை கொடுத்தது. சில நேரத்தில் அதை பின்தொடர்ந்த விலங்குகள் எல்லாம் பாதுகாப்பான இடத்தை அடைந்தன. அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள், வேகமிருந்தும் பயனில்லாத நேரம் வரும், ஆனால் அமைதி, பொறுமை, நிதானமிருந்தால் எந்த சிக்கலையும் கடக்க முடியும் என்று. அந்த நாள் முதல் அந்த காட்டில் யாரும் அந்த ஆமையை இகழவில்லை. மாறாக அதைக் கண்டு மரியாதை கொடுத்தார்கள். ஏனெனில் அவர்கள் கற்றுக்கொண்டிருந்த பாடம் மிகவும் பெரியது. இக்கதையின் நீதி, வாழ்க்கையில் சீக்கிரம் செல்லுவது முக்கியமல்ல, சரியான பாதையில் நிதானமாக சென்றால்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் கதைகள் பார்க்க சின்ன மூஞ்சி ஸ்டோரிலேண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.